अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்றைக்கு முரளி தேதி 27/7/2024. பாபா சொல்கிறாங்க, மீட்டி பச்சே பாப் சமான் ரெஹம்தில் और கல்யாணக்காரி பனோ. இனிமையான குழந்தைகளே, பாபாவுக்கு சமான் கருணை உள்ளமுடையவராக கல்யாணக்காரியாக ஆகுங்கள். समझदार वो जो खुद भी पुरुषार्थ करे और दूसरों को भी कराए. புத்திசாலிகள் யாரு என்றாலே, யார் தானும் முயற்சி செய்து பிறரையும் செய்ய வைக்கின்றார்களோ அவர்களைத்தான் புத்திசாலி என்று சொல்லப்படுகிறது. கேள்வி கேட்குறாங்க பாபா, तुम बच्चे अपनी पढ़ाई से कौन सी चेकिंग कर सकते हो? तुम्हारा पुरुषार्थ क्या है? குழந்தைகளாகி நீங்கள் இந்த படிப்பு மூலமா எப்படிப்பட்ட ஒரு சோதனையை செய்து கொள்ள முடியும்? நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி என்ன? 2 கேள்வி வந்திருக்கு. பதில், पढ़ाई से तुम चेकिंग कर सकते हो कि हम उत्तम पाठ बजा रहे हैं या मध्यम या कनिष्ठ. இந்த படிப்பு மூலமாக நீங்கள் தன்னை சோதித்து கொள்ள முடியும். நான் எப்பேற்பட்ட நடிப்பை நடித்து கொண்டிருக்கின்றேன்? மிக உயர்வானதாக இருக்கிறதா, நடுத்தரமாக இருக்கின்றதா, கீழானதாக இருக்கின்றதா, எப்பேற்பட்ட நடிப்பை நான் நடித்து கொண்டிருக்கின்றேன் என்பதை சோதித்து கொள்ள முடியும். सबसे उत्तम पाठ उनका कहेंगे जो दूसरों को भी उत्तम बनाते हैं. அனைவரை விட ஒரு நல்ல பாட்டு இவங்க ப்ளே பண்ணுறாங்க, ஒரு உத்தமமான நடிப்பை இவங்க நடிக்கிறாங்க
அப்படின்னு யாரை சொல்ல முடியும்? யார் பிறரையும் உத்தமமானவர்களாக ஆக்குகிறார்களோ அவர்களுடைய பாட்டு தான் உத்தமமான பாட்டு. அர்த்தாத் சர்வீஸ்கர் பிராமணுக்கு விருத்தி கர்த்தே ஹே. அப்படின்னா அர்த்தம் என்ன? உத்தமம் ஆக்குறது என்றாலே அர்த்தம் என்ன? சேவை செய்து பிராமணர்களை யார் அதிகப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய பாட்டு உத்தமமானது. அடுத்து இன்னொரு கேள்வி என்ன கேட்டாங்க பாபா? நீங்கள் செய்ய வேண்டிய புருஷார்த்தம் என்ன? புராணி ஜூத்தி உத்தர் நெய் ஜூத்தி லேனேக்கா. பழைய செருப்பை கழட்டிவிட்டு புது செருப்பை வாங்க வேண்டும். புது செருப்பு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் இப்போது அதற்குரிய முயற்சியை பண்ணாதானே கிடைக்கும். ஜப் ஆத்மா பவித்ர பனே தப் உசி நெய் பவித்ர ஜுத்தி மிலே. இப்போ ஆத்மாவானது பவித்திர நிலை அடைகின்றதோ அப்பொழுது அந்த ஆத்மாவிற்கு பவித்திரமான செருப்பானது கிடைத்து விடுகிறது. செருப்பு அப்படின்னு பாபா எதை சொல்கிறாங்க? ஷரீரம் ஆனது கிடைத்து விடுகிறது. ஓம் சாந்தி. பச்சி தோ தரஃப்சி கமாய் கர் ரஹே ஹே. குழந்தைகள் 2 விதமாக வருமானம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அது என்ன 2 விதமான வருமானம்? ஏக் தரஃபே யாதகி யாத்ராசி கமாய். ஒன்று, நினைவு யாத்திரை மூலமாக வருமானம் ஏற்படுகிறது. और दूसरी तरफ है सौराशिकी चक्र का ज्ञान सिमरन करने से कमाई. ரெண்டாவது என்ன? 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தின் ஞானத்தை நினைவு செய்வது மூலமாகவும் வருமானம் என்பது ஏற்படுகிறது. इसको कहा जाता है डबल आमदनी. இதைத்தான் இரட்டை வருமானம் என்று சொல்லப்படுகிறது. और अज्ञान काल में होती है अल्पकाल चंद पंगूर सिंगल आमदनी. அஞ்ஞான உலகத்தில் கிடைக்கக்கூடிய வருமானம் சிங்கிள் வருமானம் தான். அதுவும் ஒரு துளிதாக கிடைக்கிறது. வருமானத்தினுடைய மகத்துவத்தை பாபா சொல்கிறாங்க. இங்கே குழந்தைகள் நீங்கள் 2 விதமான வருமானம் பண்ணுறீங்க. அப்போ வருமானம் செய்கிறவங்க எப்படி இருக்கணும்? எவ்வளோ வேகமாக வரணும்? எவ்வளோ நல்ல முரளி கேட்கணும்? ये तुम्हारी याद की यात्रा की आमदनी बहुत बड़ी है. அடுத்து என்ன சொல்கிறார் பாபா? நம்ம செய்யக்கூடிய நினைவு யாத்திரை இருக்கிறது இல்லையா, இதில் கிடைக்கிற வருமானம் இருக்கு இல்லையா, ரொம்ப பெரிய வருமானம். ஆய் பி படி ஹோ ஜாத்தி ஹே. நினைவு யாத்திரை மூலமாக ஆயிலும் அதிகரிக்கிறது. பவித்திரமான நிலையும் அடைந்து விடுகிறீர்கள். 1-2 ஏகப்பட்ட பலன் கிடைக்கிறது. ஒரு முயற்சியில் ஏகப்பட்ட பலன் கிடைக்கிறது. அதுதான் என்ன சொல்கிறாங்க பாபா? வருமானம். சபி துக்கோசி சூட்டு ஜாட்டே ஹோ. எல்லா விதமான துக்கத்திலிருந்தும் விடுபட்டு விடுகிறீர்கள். நல்லா உட்காந்து யோகா பண்ணன்னா ஆயிடுது, எல்லா துக்கமும் காணப்படுது. ஆக இது மிகப்பெரிய வருமானம் அல்லவா? சத்தியமே ஆய்பி படி ஹோ ஜாத்தி ஹே. சத்தியத்தில் இருக்கும்போதும் ஆயுள் நீண்ட ஆயுளாகிறது. துக்கத்தினுடைய பேரே இருக்காது. ஏனென்றால் அங்கே ராவண ராஜ்யமே இல்லை. அஞ்ஞான காலத்தில் படிக்கிறாங்க, அதற்கான சுகம் அல்ப காலத்துக்கு தான் கிடைக்கிறது. और दूसरा पढ़ाई सुख और शास्त्र पढ़ने वालों को मिलता है. அடுத்து 2வது என்ன சொல்கிறார் பாபா? யார் சாஸ்திரங்களை படிக்கின்றார்களோ அவர்களுக்கு கொஞ்சம் சுகமானது கிடைக்கின்றது. உன்சி ஃபாலோஸ்க்கு குछ फायदा नहीं है. சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பலன் கிடைக்குது. ஆனால் அந்த குருமார்களுக்குன்னு ஒரு ஃபாலோஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கிறதில்ல. ஃபாலோஸ் தோ ஹை பி நெய்யே. அவங்க ஃபாலோஸ் என்றும் சொல்ல முடியாது. ஏன் பாபா அப்படி சொல்கிறாரு? நான் இன்னாரோட ஃபாலோஸ்ன்னு சொல்லிக்குவாங்க. ஏனென்றால் அவர்கள் தன்னுடைய ஆடையையும் மாற்றிக்கொள்வதில்லை, வீடு வாசலையும் துறப்பதில்லை. அப்போ எப்படி உங்களை ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்ல முடியும்? வஹா தோ சாந்தி பவித்ரதா சப் ஹே. அங்கே தூய்மை அமைதி எல்லாமே இருக்கு. எங்கே? சத்தியுகத்தில். யஹா अपवित्रता की कारण घर घर में कितनी अशांति होती है. இங்கே अपवित्रता என்ற ஒரு காரணத்தினால வீட்டும் எப்படி இருக்கிறதா? அசாந்தியாக இருக்கிறது. தும்கு மத்து மில்த்திய ஈஸ்வர் கி. உங்களுக்கு ஈஸ்வரனிடமிருந்து வழி கிடைக்கிறது. அபி தும் அப்னி பாப் கோ யாத் கரோ.
இப்போ குழந்தைகளே, நீங்கள் தன்னுடைய தந்தையை நினைவு செய்யுங்க. अपनी ஈஸ்வரிய கவர்மெண்ட் சம்ஜோ. தன்னைத்தானே நான் இந்த ஈஸ்வரிய கவர்மெண்ட்டை சேர்ந்த ஆத்மா என்று நினையுங்கள். பரந்து தும்ஹோ குப்த். ஈஸ்வரிய கவர்மெண்ட்டுடையவர்களாக இருந்தாலும் நாம் எப்படி இருக்கிறோம்? குப்தமாக இருக்கிறோம். தில்மி கித்தனை குஷி ஓனி சாயே. உள்ளத்தில் எவ்வளவு சந்தோஷம் என்பது ஏற்பட வேண்டும். அபி ஹம் ஹே ஸ்ரீமத் பர் ஹே. இப்போ நாம் ஸ்ரீமத் படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறோம். உன்கி சக்தி சி சத்தோ பிரதான் பன் ரஹே ஹே. ஸ்ரீமத் படி நடப்பது மூலமாகவும் சர்வ சக்திவான் பாபாவை நினைப்பது மூலமாகவும் அவருடைய சக்தினால நாம் சத்தோ பிரதானமாக ஆகி கொண்டிருக்கிறோம். யஹாं तो कोई ராஜபாகிய லேனா நீயே. இங்கே நீங்கள் எந்த ராஜபாகியத்தையும் பெறப்போவது இல்லை. हमारा ராஜபாகிய होता ही है नई दुनिया में. நாம் அடைய போகிற ராஜபாகியமே எங்கே? அடுத்த ஜென்மத்தில் புது உலகத்தில் போய் தான் நம்ம ராஜபாகியத்தை அடைய போகிறோம். அபி உஸ்கா மாலும் படா ஹே. எப்பேற்பட்ட ராஜபாகியத்தை பெறப் போகின்றோம் என்பதும் இப்பொழுது உங்களுக்கு தெரிந்துவிட்டது. லக்ஷ்மி நாராயணருடைய 84 ஜன்மத்தனுடைய கதையை நீங்கள் சொல்ல முடியும். बल कोई भी मनुष्य मात्र हो, कैसा भी कोई पढ़ाने वाला हो, परंतु एक भी ऐसे कह नहीं सकेंगे आओ हम इनकी जन्म की कहानी बताएं. பாபா சொல்கிறாங்க, எப்படிப்பட்ட மனிதராக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், திறமைசாலியாக இருக்கலாம், அனுபவசாலியாக கூட இருக்கலாம், இப்போ நல்ல படித்தவர்களாக இருக்கலாம். அப்பேற்பட்டவர்கள் யாருமே இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது எந்த விஷயமா இருக்கோம்? வாங்க, உங்களுக்கு நாங்கள் லக்ஷ்மி நாராயணரை பற்றிய 84 ஜென்மத்தினுடைய கதையை சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. துமாரி புத்திமே அப் ஸ்மிருதி ரெத்தி ஹே. உங்களுடைய புத்தியில்தான் இதனை பற்றிய நினைவெல்லாம் இருக்கின்றது. ஞானத்தை நீங்கள் சிந்தனையும் செய்கிறீங்க. அபு தும்ஹோ கியான சூரிய வம்சி. இப்பொழுது நீங்கள் ஞானம் நிறைந்த சூரிய வம்சிகள். फिर சத்தியமி கஹா ஜாயகா விஷ்ணு வம்சி. ஆனால் சத்தியுகத்தில் வம்சத்துக்கு பேர் என்ன? விஷ்ணு வம்சம். ஞான் சூரிய பிரகட்டா. இச்சமய துமி கியான மில் ரஹா ஹே. ஞான சூரியன் எப்பொழுது உதயமாகிறாரோ அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞான இருளானது எழுந்து விடுகிறது. இப்போ உங்களுக்கு ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஞானம் என்ன கொடுக்கறது? நமக்கு ஞானம் கிடைச்சிருச்சுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு இல்லையா? ஞானம்தான் நமக்கு சத்கதியை கொடுக்கின்றது. வேற வழி கிடையாது. சத்கதி பெறுவதற்கு வேற வழியே கிடையாது. ஆதா கல்ப ஞான சல்தா ஹே. அரை கல்பத்திற்கு இந்த ஞானமானது செயல்படுகின்றது. ஞானம் செயல்படுறதுனா இந்த ஞானத்தினுடைய பலனானது நமக்கு இருக்கின்றது. அரை கல்பா அஜானம் ஆகிவிடுகிறது. ஞானம் அஜானம். ஸோ இது கூட ட்ராமாவில் பதிவாகி இருக்குது. தும் அபி சமஜ்தார் பன்னி ஹோ. இப்போ நீங்கள் குழந்தைகள் புத்திசாலிகளாக ஆகிவிட்டீர்கள். जितना जितना तुम समझदार बनती हो औरों को भी आप समान बनाने का पुरुषार्थ करती हो. ஒரு பெரிய ரகசியத்தையே சொல்கிறார் பாபா. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் புத்திசாலி ஆகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பிறரை நீங்கள் தனக்கு சமான் ஆக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறீங்க. ஞானத்தினுடைய சக்தி கிடைத்த உடனே, ஞானத்தோட பலன் கிடைத்த உடனே அவங்களால அமைதியாக ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. இந்த ஞானத்தை போய் எல்லாருக்கும் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். முயற்சி, அதற்குரிய முயற்சியை செய்வாங்க. அடைந்தவர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. துமாரா பாப் சொல்றார் பாபா. உங்களுடைய அப்பா எப்படிப்பட்டவர்? ஒரு குழந்தைக்கு அப்பா பற்றி சொல்லுவாங்களே, உங்கள் அப்பா எப்படி இருந்தார் தெரியுமா, உங்கள் அப்பா எப்படி வேலை செய்வார் தெரியுமா, எப்படி குணமுடையவர் தெரியுமா, அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பாபா சொல்கிறார், உங்களுடைய தந்தை எப்பேற்பட்டவர்?
கருணை உள்ளமுடையவர், நன்மை செய்யக்கூடியவர். அப்பேற்பட்ட அப்பாவோட குழந்தைகள் நீங்களும் அதே போல ஆக வேண்டும். எதே போல ஆக வேண்டும்? கருணை உள்ளம் கொண்டவராகவும் நன்மை செய்யக்கூடியவராகவும் ஆக வேண்டும். बच्चे कल्याणकारी न बने तो उनको क्या कहेंगे? குழந்தைகள் நீங்கள் நன்மை செய்யலை அப்படின்னா அவங்கள என்னன்னு சொல்கிறது? ஆக என்ன பண்ணணுங்கிறார் பாபா? பாபா போலவே நன்மை செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். பாடப்பட்டிருக்கிறது, தைரியமான குழந்தைகளுக்கு பாபாவுடைய உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். தைரியமும் வேணும். தைரியம் இல்லை அப்படின்னா ஆஸ்தி எப்படி அடைவீங்க? சர்வீஸ் அனுசார் தோ வர்ஷா பாத்தி ஹோ, சேவையின் அனுசாரமாகத்தான் ஆஸ்தி அடைகின்றோம். ஈஸ்வரிய மிஷன் அல்லவா? எப்படி கிறிஸ்தவர்களுடைய மிஷன் என்றும் இஸ்லாமியர்களுடைய மிஷன் என்றும் இருக்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க தன்னோட தர்மத்தை வளர்ச்சி அடைய வைக்கிறாங்க. तुम अपनी ब्राह्मण धर्म दैवी धर्म को बढ़ाते हो. நாம் நம்முடைய பிராமண தர்மத்தையும் தெய்வீக தர்மத்தையும் வளர்ச்சி அடை செய்கின்றோம். டிராமா அனுசாரமா நாம் குழந்தைகள் அவசியம் உதவியாளராக ஆகின்றோம். कल्प पहले जो पाठ बजाया था वो जरूर बजाएंगे. கல்பத்துக்கு முன்னால் என்ன ஒரு பாட்டை ப்ளே பண்ணினமோ அந்த பாட்டை அவசியம் நடிப்போம். तुम देख रहे हो हर एक अपना उत्तम मध्य कनिष्ठ पाठ बजा रहे हैं. இது கூட நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஒவ்வொருவருமே அவரவருடைய பாட், சிலர் உத்தமமான பாட், சிலர் மீடியமான பாட்டு, சிலர் ஒரு சாதாரணமான பாட்டை ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாத்த விட உத்தமமான பாட்டு யாருடையது? இன்னைக்கு அதை புத்தியில் பதிய வச்சுக்கணும். அது என்ன சொன்னாங்க பாபா? யார் பிறரை உத்தமமானவராக ஆக்குகிறார்களோ அவர்களுடைய பாட்டு எப்பேற்பட்டது? பெஸ்ட்டு பாட். நடித்தா எப்படி நம்ம நடிக்கிறோம்? 4 பேர் என்ன பண்ணணும்? உத்தம நிலை அடையிறதுக்கான வழிகாட்டணும். உத்தம நிலை அடையிறதுக்கு பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். வேற ஒன்றும் செய்ய வேண்டாமே. உயர்ந்ததில் உயர்ந்த பாபாவுடைய அறிமுகம் கொடுத்தாலே போதுமானது. तो सभी को बाप का परिचय देना है और आदिमंत अंत का राज समझाना है. அனைவருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஆதி மத்திய அந்திமத்தின் ரகசியத்தை புரிய வைக்க வேண்டும். இதை பற்றியெல்லாம் ரிஷிகள் முனிகள் தெரியாது என்று கூறிவிட்டு சென்று விட்டார்கள். வேறென்ன சொன்னாங்க? பகவானை பற்றி சர்வ வியாபி என்று கூறினார்கள். வேற எதுவுமே தெரியல கடவுளை பற்றி. ड्रामा अनुसार आत्मा की बुद्धि भी तमो प्रधान बन जाती है. ड्रामा अनुसाரமா ஆத்மாவோட புத்தி கூட தமோ நிலையை அடைந்து விடுகிறது. ஷரீர்கி புத்தி நீக்கேங்கி. ஷரீரத்தில் புத்தி இருக்குன்னு சொல்ல மாட்டோம். புத்தி எங்கே இருக்கு? ஆத்மாவில். ஆத்மாவில் என்னெல்லாம் இருக்கு? மனம், புத்தி, சன்ஸ்கார். இந்த 3மே ஆத்மாவில் இருக்கு. இவற்றையெல்லாம் நன்றாக புரிந்து கொண்டு फिर बच्चों को चिंतन करना है. புரிந்து கொண்டு அடுத்த குழந்தைகள் இதை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். फिर समझाना होता है. சிந்தித்து அப்புறம் என்ன பண்ணுங்க? புரிய வைங்க. वो लोग शास्त्र आदि सुनाने के लिए कितनी दुकान निकाल बैठते हैं. சாதுக்கள் எல்லாம் சாஸ்திரங்களை சொல்றதுக்கு எத்தனை கடைகளை திறந்து வச்சு உட்காண்டிருக்கிறாங்க. துமாரே பி துக்கான, உங்களுக்கும் கடை இருக்கு. ஒவ்வொரு சென்டரும் என்ன கடை தானே. बड़े बड़े शहरों में बड़ी दुकान चाहिए. பாபா சொல்றார், பாபாவுடைய சென்டர்ஸ் பெரிய பெரிய நகரங்களில் பெரிய கடைகளாக இருக்க வேண்டும். बच्चे जो तीखी होते उनके पास खजाना बहुत रहता है. எந்த குழந்தைகள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்களோ அவர்களிடம் பொக்கிஷம் நிறைய இருக்கு. ஞானம், சக்தி எல்லாமே அவங்கள்ட்ட நிறைய இருக்கு. அப்போ கடையை திறந்து வச்சு அவங்க ஞானம் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ஞானம் எத்தனை பேருக்கு போய் சேரும்.
அந்த ஞானத்தோட பலனை எத்தனை பேர் அடைவாங்க? ஒரு கடை திறந்து வச்சா மக்களுக்கு அது ஈஸியாக இருக்கு இல்லையா? பொருட்களை வாங்கிட்டு போகிறது வசதியாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. அந்த மாதிரி பாபா சொல்கிறார், इतना खजाना नहीं है जो कोई को दे भी नहीं सकते. धारणा நம்பர்வார் होती है. தாரணை கூட குழந்தைகளுக்கு நம்பர்வாராகத்தான் ஏற்படுகிறது. குழந்தைகள் நன்றாக தாரணை செய்ய வேண்டும். யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும் உங்களால். அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? தாரணை செய்ய வேண்டும். பாத் கோய் படி நெய்ய, விஷயம் ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. ரொம்ப பெரிய விஷயம்லாம் நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்லலை. விஷயம் எப்பேற்பட்டது? செகண்டுக்கான ஞானம். செகண்டில் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளலாம். என்ன செகண்டோடைய விஷயம் என்ன? அப்பா மற்றும் ஆஸ்தி. அப்பா மற்றும் ஆஸ்தி, இந்த ரெண்டே விஷயந்தான் நீங்கள் சொல்லணும். तुम आत्मा बाप को पहचान गए तो बेहद की मालिक हो गए. பாபா சொல்றார், நீங்கள் ஆத்மாக்கள் பாபாவை அறிந்து கொண்டு விட்டீர்கள் என்றாலே நீங்கள் என்ன ஆயிட்டீங்கன்னு அர்த்தம்? எல்லையற்ற மாலிக். எல்லையற்ற மாலிக் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். மாலிக் எஜமானன். எஜமானர்களும் நம்பர்வாராக இருக்கிறார்கள். ராஜா பி மாலிக் தோ பிரஜா பி கஹேகி ஹம் பி மாலிக். ராஜாவும் எஜமானன், பிரஜைகள் என்ன சொல்றாங்க? நாங்களும் யாரு? எஜமானன். யஹாं பி சப் கேத்தே நா ஹமாரா பாரத். இந்த உலகத்தில் கூட எல்லாரும் என்ன சொல்றாங்களே, அது எங்களுடைய பாரதம். அவ்வளோதான் சொல்ல முடியும், வேற எதுவுமே அனுபவிக்கலாம் முடியாது. तुम भी कहती हो श्रीमत पर हम अपना स्वर्ग स्थापन कर रहे हैं. நாம் என்ன சொல்கிறோம்? ஸ்ரீமத் படி நாம் நம்முடைய ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்துட்ருக்குறோம். சும்மா சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிடுது. ஸ்தாபனைக்கு என்ன வேணும்? பாபாவுடைய ஸ்ரீமத் வேணும். फिर स्वर्ग में भी ராஜதானி है. அடுத்த சொர்க்கத்திலும் ராஜதானி இருக்கின்றது. அநேக விதமான பதவிகள் இருக்கின்றன. முயற்சி, உயர்ந்த பதவி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பாப் கேத்தே हैं, பாபா சொல்றார், ஜித்தனா பி புருஷார்த்த கர் பது பாயங்கே. இப்போ எவ்வளவு முயற்சி செய்து உயர்ந்த பதவி பெறுகின்றீர்களோ அதே பதவி கல்பா நீங்கள் அடைந்து கொண்டே இருப்பீர்கள். இம்தஹான் में कोई की कम मार्क्स हो जाती है. எக்ஸாம் எழுதுகிறப்போ சில பேருக்கு மார்க்கு குறைச்சி கிடச்சிருது. உடனே உங்களுக்கு என்ன ஆகிடுறதா? ஹார்ட் அட்டாக் வந்துடுது. இப்படி குறைஞ்ச மார்க் வாங்கிட்டேனே, ஏ தோஹே பெஹத் கி பாத். இங்கே அப்படிலாம் எனக்கு கிடையாது. இங்கே விஷயமே எல்லைக்கு அப்பாற்பட்டது. பூரா புருஷார்த்த நீக்கியா தோ ஃபிர் தில் ஷிகஸ்த் பி ஹோங்கே. நீங்கள் முழுமையாக புருஷார்த்தம் செய்யவில்லை என்றால் உங்களுக்கு மன சோர்வு ஏற்படும். கணக்கு வழக்க மிச்சம் இருக்கும் இல்லையா? கணக்கு வழக்கு. அப்போ அதற்கான தண்டனையும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அங்கே ஹார்ட் அட்டாக் வந்து முடிஞ்சிருது வேலை. இங்கே அப்படி கிடையாது. அது மனசோர்வும் ஏற்படும். அந்த குறைஞ்ச மார்க் வாங்கினவங்களுக்கு மிச்ச கணக்கு இருக்கு இல்லையா? அதை முடிக்கிறதுக்கு தண்டனையும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். தண்டனை மூலமாக அந்த கணக்கு முடிவடைகிறது. அப்போ தண்டனை வாங்குறப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. எந்த மாற்றத்தையும் அப்போ செய்து கொள்ள முடியாது. आत्मा न पढ़ो, वो लोग तो जीव कात करेंगे, डूब मरते हैं, इसमें कात आदि की बात कहा. மார்க் குறைஞ்சி போச்சு, ஃபெயில் ஆகிட்டேன், ஸ்டேட் ஃபஸ்ட் வரல, அந்த மாதிரி ஒரு மனநிலையில் ஏற்படும் போது மனசு உடைஞ்சு என்ன பண்ணுறாங்க? தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏதோ தண்ணியில் மூழ்கி இறந்து போயிடுறாங்க. இங்கே தற்கொலை பண்ணுவதற்கான விஷயமெல்லாம் கிடையாது. ஆத்மா போய் கொலை பண்ண முடியுமா? கொலை பண்ண முடியாது. ஆத்மாவானது அழிவற்றது. இந்த சரீரத்து மூலமாக தான் நீங்கள் ஆத்மா பாட்டு ப்ளே பண்ணுறீங்க. அபித்தும் புருஷார்த்த கர்த்தியோ, இப்போது நீங்கள் முயற்சி செய்துட்ருக்குறீங்க. இன்றைக்கி எதற்கான முயற்சி பண்ணணும்னு சொன்னாங்க பாபா? என்ன முயற்சி பண்ணணும்? பழைய செருப்பை விட்டுட்டு புது செருப்பு வாங்கிறதுக்கு
முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். என்ன செருப்பு? புது உலகத்தில் தெய்வீகமான ஷரீரம், பவித்திரமான ஷரீரம், தெய்வீகமான செருப்பு அப்படின்னும் சொல்லலாம். கோனு கேட்டேன், இதெல்லாம் யார் சொல்கிறா உங்களுக்கு? இதை விட்டுட்டு அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறது யார்? ஆத்மா. ஜெசி பச்சி கேத்தேன்னா நமக்கு நயா கப்படா தோ. எப்படி குழந்தைங்க சொல்கிறாங்களே எனக்கு புது ட்ரெஸ்ஸு வேணும். நம்ம ஆத்மாவுக்கு பி நயா கப்படா சாயே. ஸ்தூலமாக உடுத்திக்கிறதுக்கு புது ட்ரெஸ் வேணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? அதுபோல் நம்ம ஆத்மாவுக்கும் புது ஆடையானது வேணும். பழைய ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு இருந்தால் போர் அடிச்சிருது, பிடிக்க மாட்டேங்குது, நல்லா இல்லை. அப்போது ஆசை என்ன வருது? சங்கல்பம் என்ன வருது? புது ட்ரெஸ்ஸு வேணும். शरीरத்துக்கு மட்டும் நீங்கள் புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டா போதுமா? இல்லை, ஆத்மாவுக்கும் புது ட்ரெஸ்ஸு வேணும். बाप कहते हैं तुम्हारी आत्मा नई बने तो शरीर भी नया चाहिए, दब शोभा है. பாபா சொல்றார், உங்களோட ஆத்மா புது ஆத்மாவாக ஆகிவிட்டதென்றால், புது ஆத்மா மீன்ஸ் தூய்மையான ஆத்மாவாக ஆகிவிட்டதென்றால் அதற்கு ஷரீரமும் புது ஷரீரம் வேணும். அப்போ தான் அழகாக இருக்கும். ஆத்மா புதுசு, ட்ரெஸ்ஸு பழசு அப்படி போட்டால் நல்லா இருக்காது. ஆத்மா தூய்மையான ஆத்மா, ஷரீரமும் தூய்மையான ஷரீரம். மேட்ச் ஆகணும் இல்லையா? आत्मा की पवित्र होने से 5 तत्व भी नए बन जाते हैं. ஆத்மா பவித்திர நிலை அடையிறதுனால 5 தத்துவங்களும் பவித்திரமாயிடுறது, புதுசாயிடுறது. 5 तत्वों का भी शरीर बनता है. 5 தத்துவங்களால தான் ஷரீரமும் உருவாகின்றது. जब आत्मा सत्व प्रधान है तो शरीर भी सत्व प्रधान मिलता है. எப்பொழுது ஆத்மா சத்துவ பிரதானமாக இருக்கின்றதோ அப்போ ஷரீரமும் சத்துவ பிரதானமாக இருக்கின்றது. ஆத்மா தமோ நிலை அடைகிறப்போ ஷரீரமும் தமோவாயிடுது. அப் சாரி துனியாக்கு பூத்தலே தமோ பிரதான. இன்னைக்கு முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஷரீரம் எப்படி இருக்கு? தமோ பிரதானமாக இருக்குது. நாளுக்கு நாள் உலகம் பழசாயிட்டே போகுது, உலகம் கீழே போயிட்டே இருக்குது. नई सी पुरानी तो हर चीज होती है. புதுசாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் புதுசுலேருந்து பழசாகிறது. ஒவ்வொரு பொருளும் பழசாகும். அதே போல தான் உலகமும் புதுசாக இருந்தது, பழசாயிடுச்சு. अब बेहद का बाप, जो बाप टीचर गुरु है, उनका फरमान है पावन बनो. எல்லையற்ற தந்தை, அப்பா, டீச்சர், குருவாக இருக்கிறார். இப்போ அவர் நமக்கு கட்டளை எடுக்கிறார். என்ன கட்டளை எடுக்கிறார்? தூய்மையானவராக ஆகுங்க. काम जो महाशत्रु है उन पर जीत पहन जह जीत बनो. காமமானது மிகப்பெரிய எதிரி. அந்த எதிரியை வெற்றி பெற்று வெற்றியாளராகுங்க, உலகத்தை வெல்லக்கூடியவராக ஆகுங்க. ஜெகத் ஜீத் அர்த்தாத், உலகத்தை வெல்வது என்றாலே அர்த்தம் என்ன? विष्णु वंशिயாக ஆகுவதாகும். बात एक ही है, விஷயம் ஒன்று தான். इन अक्षरों को अर्थ तुम जानते हो. இது போன்ற வார்த்தைகளை பற்றிய அர்த்தம் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். बच्चे जानते हैं, குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். हमको पढ़ाने वाला बाप है, நமக்கு படிப்பிக்கக்கூடியவர் பாபா. पहले तो ये पक्का निश्चय चाहिए. முதல்ல உங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டு பக்கா நிச்சயம் என்பது வேணும். எதில் வேணும்? நமக்கு படிப்பு சொல்லித்தரக்கூடியவர் பாபா, அந்த நிச்சயம் வேணும். பச்சா படா ஹோத்தா ஹே தோ பாப்கு யாத் கர்னா படே. ஒரு குழந்தை வளர்ந்த பிறகு, பெரிய குழந்தை ஆக ஆக அது அப்பாவை நினைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் டீச்சரை நினைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் குருவை நினைக்க ஆரம்பிக்கும். भिन्न भिन्न समय पर तीनों को याद करेंगे. ஒரு கொஞ்சம் காலகட்டத்தில் மூவரையுமே ஒரு குழந்தை நினைக்க ஆரம்பிச்சிடுது. ஆனால் அங்கே காலகட்டம், குழந்தை பருவம், வளர்ந்த பருவம் அப்படி இருக்கு. அப்புறமா தான் கடைசியில் தான் என்னாகும், 60 வயசுக்கு மேலே தான் ஒரு குருவோட ஞாபகம் வரும், குருக்கிட்ட போகணும் அப்படின்னு. ஆனால் இங்கே மூவருமே ஒருவர் தான். ஒரே டைமில் மூவருமே நமக்கு ஒருவராக கிடைத்து விட்டார்.
அப்பா, டீச்சர், சத்குரு மூவருமே ஒருவர் தான். உலகத்தில் வானப்பிரஸ்தம் என்றால் என்ன, அதை பற்றி அர்த்தம் புரியறதில்லை. वानप्रस्थ में जाना है इसलिए समस्ती गुरु करना चाहिए. வானப்பிரஸ்தத்துக்கு போக வேண்டும் என்றால் குரு கிட்ட போனா தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால 60 வயசுக்கு அப்புறமா என்ன பண்றாங்களா, குரு கிட்ட போயிடுறாங்களா. ये कायदा तो अभी निकला है. இது போன்ற ஒரு ரூல்ஸ் எல்லாம் கூட இப்பதான் உருவாயிருக்கு. बाप कहते हैं इनके बहुत जन्मों के अंत में वानप्रस्थ अवस्था में मैं इनका सद्गुरु बनता हूँ. பாபா சொல்றார், நான் இவருடைய அநேக ஜென்மத்தனுடைய கடைசியில் இவரோட வானப்பிரஸ்த நிலையில் நான் இவருக்கு சத்குருவாக ஆகின்றேன். பாபா भी कहते हैं, பாபாவும் சொல்றார். என்ன சொல்றார், 60 வயசுக்கு பிறகுதான் இவருக்கு சத்குரு கிடைச்சாரு அப்படின்னு शिव बाबा சொல்றார். बाप आती ही है सबको निर्वाण धाम ले जाने. பாபா வருவதே எதற்காக, அனைவரையும் நிர்வாண தாமத்திற்கு அழைத்து செல்வதற்காக வருகிறார். முக்திதாம் ஜாக்கர் ஃபிர் பாட் பஜானே के लिए आना है. முக்திதாம வீட்டுக்கு சென்ற பிறகு பாட்டு ப்ளே பண்ணுறதுக்காக நம்ம இங்கே வர வேண்டும். आजकल छोटा बच्चा हुआ उनको भी गुरु करा देते हैं, फिर गुरु को दक्षिणा मिल जाएगी. இன்றைய காலம் எப்படி இருக்குதா, சின்ன குழந்தை பருவத்திலேயே குருக்கிட்ட அனுப்பிச்சிடுறாங்களா. ஏன்னா குருவுக்கு தட்சணை கிடைக்கிறது. கிறிஸ்டியன் லோக் கிறிஸ்டியானிஸ் கரானே கோதுமை ஜாக்கர் தேத்தே हैं. கிறிஸ்துவ தர்மத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தை ஜென்மம் எடுத்ததுன்னா அந்த குழந்தைய கிறிஸ்துவ தர்மத்தினுடைய குழந்தை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, மடியில் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. ஆனால் அப்படி கொடுக்கறதுனால அந்த ஆத்மா நிர்வாண தாமத்திற்கு செல்வதில்லை. முயற்சி பண்ணணும் இல்லையா, பரந்தாம வீட்டுக்கு போகிறதுக்கு. அதுக்கான சரியான முயற்சி பண்ணால் தானே போக முடியும். ஒரு குருக்கிட்ட போகிறதுனால கிடைச்சிடாது. ஒரு குருவனுடைய மடியில் கொடுக்கறதுனால பரந்தாம வீட்டுக்கு போகிறதுக்கான வழி கிடைத்து விடாது. இப்படி அனைத்து ரகசியத்தையும் பாபா புரிய வைக்கிறார். ईश्वर का अंत तो ईश्वरी बताएंगे. ஈஸ்வரனை பற்றி ஈஸ்வரன் தானே சொல்ல முடியும். शुरू से लेकर बतलाते आए हैं. ஆரம்பத்திலிருந்து பாபா எல்லாமே சொல்லிட்டே வரார். अपना अंत भी देते और सृष्टि का ज्ञान भी देते हैं. தன்னை பற்றியும் சொல்றாரு, சிருஷ்டியை பற்றியும் ஞானத்தை பாபா கொடுக்கிறார். ஏன்னா அவர் தான் யாரு, ஞானேஸ்வரன், ஞானக்கடல். ஈஸ்வரனே சுயம் வந்து ஆதி சனாத்தன தேவி தேவதா, அதாவது ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். அந்த ஸ்வர்க்கத்தினுடைய பெயர் தான் பாரதம் என்று நடைமுறையில் இருக்கின்றது. கீதையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்ரீகிருஷ்ணனுடைய பெயரை போடப்பட்டிருக்கிறது. இதுவும் டிராமாவாகும். இது ஒரு விளையாட்டு. என்ன விளையாட்டு, வெற்றி தோல்வியினுடைய விளையாட்டு. இது வெற்றி தோல்வியினுடைய விளையாட்டை பற்றிய ஒரு விஷயத்தை பாபா தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது. எப்போ வெற்றி எப்போ தோல்வி சொல்ல முடியாது. இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு கூட தெரியாது. ஏன்னா அவங்க தோல்வி அடைகிறாங்க இல்லையா, தோல்வி அடைஞ்சு மறுபடியும் வெற்றி அடைகிறாங்க. எப்படி நாம் லக்ஷ்மி நாராயண நிலையிலிருந்து தோல்வி அடைந்து மனுஷனாகிறோம் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும், லக்ஷ்மி நாராயணுக்கும் தெரியாது. நாம் பிராமணர்கள் தான் அறிந்திருக்கின்றோம். நம் அறியப்பட்ட விஷயங்கள் கூட பாருங்கள், எப்பேற்பட்ட விஷயம் உலகத்தில் யாருக்கும் தெரியாது. தேவதைகளுக்கு தெரியாது. அடுத்து யாருக்கு தெரியாது, சூத்ரனுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும், பிராமணனுக்கு தான் தெரியும். பாபா வந்து தான் நம்மை பிராமண நிலையிலிருந்து தேவதையாக ஆக்குகிறார். ஹம்சோ நானே அது, ஹம்சோ சோகம், இதனுடைய அர்த்தமும் தனிப்பட்டது.
ஓம் என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தமும் தனிப்பட்டது. மனுஷர்கள் என்ன தோணுதோ அதை சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே பாபா என்ன பண்ணுறார், ஒவ்வொன்றிற்கும் சரியான அர்த்தத்தை, உண்மையான அர்த்தத்தை பாபா புரிய வைக்கிறார். अभी तुम जानते हो कैसे नीचे गिरते हैं और फिर चढ़ते हैं. இப்போ நாம் இதையும் அறிந்திருக்கின்றோம், எப்படி நாம் கீழே இறங்கணும், இப்போ மறுபடியும் எப்படி ஏறுகின்றோம், இதெல்லாமே நாம் தெரிஞ்சிட்ருக்கிறோம். இதை பற்றி ஞானமானது உங்களுக்கு இப்பொழுதுதான் கிடைக்கின்றது. இதை பற்றி ஞானம், எப்படி இறங்குறோம், எப்படி ஏறுறோம். ட்ராமா அனுசாரமாக கல்பத்துக்கு பிறகு பாபா வந்துதான் சொல்லுவார். யார் தர்மஸ்தாபகரோ அவர்கள் அவரவருடைய நேரப்படி தர்மத்தை ஸ்தாபனை செய்வார்கள். இதில் நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம் செய்வார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. நம்பர்வார் நேரத்தின் அனுசாரம் அவரவருடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார்கள். ये एक बाप भी समझाते हैं. இது எல்லாமே ஒரு பாபா தான் புரிய வைக்கிறார். பாபா எப்படி பிராமணன், சூரியவம்சி, சந்திரவம்சியனுடைய அந்த வம்சத்தை எப்படி ஸ்தாபனை செய்கிறாரு, அது எல்லாமே நீங்கள் தான் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஞான சூரிய வம்சியிலிருந்து என்னவாகிறீங்க, விஷ்ணு வம்சியாக ஆகின்றீர்கள். நீங்கள் எழுதக்கூடிய வார்த்தையில் கூட ரொம்ப கவனமாக எழுத வேண்டும். ஏன்னா நீங்கள் எழுதக்கூடிய விஷயத்தில் எந்த தவறு என்பது பிழையும் இருந்துடக்கூடாது, அந்த மாதிரி எழுத வேண்டும். तुम जानती हो ये ज्ञान एक एक महावाक्य रत्न हीरे हैं. நாம் அறிந்திருக்கிறோம் இந்த ஞானம் எப்பேற்பட்டது. ஒவ்வொரு மகா வாக்கியமும் ரத்தினங்கள், வைரங்கள். எவ்வளோ கொடுக்குறார் பாபா, எத்தனை வைரம் வாங்கிட்டோம் இன்னைக்கு. बच्चों को समझाने की बहुत रिफाइनमेंट्स चाहिए. குழந்தைகள் இதெல்லாம் புரிய வைப்பதற்கு ரொம்ப தெளிவு வேணும். தெளிவு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிறருக்கு சொல்ல முடியும். कोई अक्षर भूल से निकल जाए तो फट से राइट कर समझाना चाहिए. ஏதாவது வார்த்தை தவறுதலாக வந்து விட்டாலும் கூட அதை உடனே சரியாக புரிய வைக்க வேண்டும். தவறுதலாக சொல்லிட்டாலும் அதை சரியாக சாரி சொல்லலாம், இல்லை நீங்கள் அதை இப்படி சொல்கிறதுக்கு இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லலாம், சரியாக புரிய வைக்க வேண்டும். சப்சி கரி பூல் ஹே. எல்லாத்தை விட பெரிய தவறு எது? பெரிய தவறு. அந்த தவறு ஏற்பட்டதுனால தான் எல்லா தவறுகளும் நடக்க ஆரம்பித்தன. அண்டர்லைன் பண்ணணும். பதில் வந்துருச்சா? எல்லாத்த விட பெரிய தவறு பாப்கோ போலனா, பாபாவை மறந்தது தான் பெரிய தவறாகும். பாப் ஃபர்மான் கர்த்தே ஹே. பாபா கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இடுகிறார்? என்னை நினைவு செய்யுங்கள். ये भूलना नहीं चाहिए. என்னை நினைக்கணும், இதை மறந்துடாதீங்க. பாப் கேத்து ஹே. பாபா சொல்றார், நீங்கள் யார் தெரியுமா? நினைப்படுத்துகிறார் பாபா, நீங்கள் தான் மிக பழமையான பிரிய தர்ஷனிகள். என்னுடைய பழைய நாயகிகள் யார்? நீங்கள் தான். நீங்கள் தான் என்னை மறந்து என்னை பிரிஞ்சு எங்கேயோ போயிட்டீங்க. அனைவருக்கும் நாயகன் ஒருவர் தான். वो एक कितनी आशिकों को याद करेंगे? तुम सब आशिकों को एक माशिक है. वो एक दो को शक्ल पर आशिक माशिक होते हैं. உலகத்துலேயும் பிரியதர்ஷன் இருக்கிறான். ஒருத்தரோட முகத்தை பார்த்தா அவங்களுக்கு என்ன ஆயிடுது? அன்பு ஏற்பட்டுடுது. இங்கே ஒரு நாயகன் எத்தனை நாயகிகளை நினைக்க முடியும்? அங்கே ஒரு நாயகன் ஒரு நாயகி ஒருத்தரை நினச்சிக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. அநேகோं को एक को याद करना सहज है. அநேக பேர் ஒருத்தரை நினைக்கிறது சகஜம். ஏக்கு கேசே அநேகோं को याद करेंगे. இந்த ஒருத்தர் அநேகரை எப்படி நினைக்க முடியும் கேட்குறார் பாபா.
ஒருத்தர்னா பாபா. அநேக நாயகி ஆத்மாக்களை அவர் எப்படி நினைக்க முடியும்? बाबा को कहते बाबा हम आपको याद करते, आप हमको याद करते हैं. பாபாட்ட குழந்தைகள் கேட்குறாங்களா, சொல்கிறாங்களா, பாபா நாங்கள் உங்களை நினைக்கிறோம், நீங்கள் எங்களை நினைக்கிறீங்களா பாபா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்லுவார் பாபா? நினைக்கிறோன்னு சொல்லுவாரா? அரே யாது தும்கு கர்னா ஹே. அரே குழந்தைகளே, நீங்கள் தான் நினைவு பண்ணணும் என்னைய. ஏன் நீங்கள் தான் நினைக்கணும்? பத்தீத்தத்திலிருந்து பாவனமாகறதுக்கு நீங்கள் தான் என்னைய நினைக்கணும். நான் ஒன்றும் பத்தீத்தமாக இல்லையே நினைக்கிறதுக்கு. நான் ஏன் நினைவு பண்ணணும்? உங்களுடைய வேலை என்ன? நினைவு செய்வது. ஏனென்றால் நீங்கள் தூய்மையானவராக ஆக வேண்டும். யார் எவ்வளவு நினைவு செய்கின்றார்களோ, நன்றாக சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் தாரணை ஆகின்றது. யாதுக்கு யாத்திரா போத் டிஃபிகல்ட். நினைவு யாத்திரைவானது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த யாத்திரையில் தான் யுத்தமே நடக்குது. பாக்கி ऐसे नहीं राशि का चक्र तुम भूल जाएंगे. பாபா சொல்ல, என்னை வேணால் நீங்கள் மறந்து போயிருக்கலாம், ஆனால் ஞானத்தை மறந்துருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. 84 ஜென்மத்தின் சக்கரத்தின் ஞானத்தை மறந்துருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ये कान सोने का बर्तन चाहिए. உங்கள் காது இருக்கு இல்லையா, காது, இந்த காது எப்படி இருக்கணும்? தங்க பாத்திரமாக இருக்கணும். காதுக்குள்ளே ஞானம் உள்ளே போயிட்டே இருக்கணும். வேறு எதுவும் உங்கள் காதுக்குள்ளே போகக்கூடாது. அப்போ தான் அதுக்கு பேர் என்ன? தங்க பாத்திரம். வேஸ்டான விஷயங்கள் அந்த காது வழியாக கேட்கப்படாது. மீண்டும் சொல்கிறாங்க பாபா, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எவ்வளவு நினைவு செய்கின்றீர்களோ அவ்வளவு தாரணை என்பது நன்றாக செய்ய முடியும். इसमें ताकत रहेगी, इसलिए कहती याद का चौगट चाहिए. அதில் தான் சக்தி வரும். சக்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நினைவு தான் வேணும். சொல்லப்படுகிறது நினைவினுடைய கூர்மை. யோகா பண்ண 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 உங்கள்கிட்டக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானம்ங்கிற வால் என்ன ஆயிடுது? கூர்மை என்பது நிரம்பி விடுகிறது, ஏற்படுகிறது. ஞானத்தின் மூலமாகவும் வருமானம். याद से सर्व शक्तियाँ मिलती है नंबर वार. நினைவு மூலமா நம்பர் வாராக சக்தி கிடைக்கிறது. எப்படி வால்லே கூட நம்பர் வார் கூர்மை இருக்கே. எல்லாமே வால் தான், ஆனால் அதில் ஷார்ப்பாக இருக்குது, மீடியமாக இருக்குது. அது மாதிரி அது ஸ்தூல விஷயம். முக்கியமான விஷயம் என்ன? பாபா சொல்றார், அல்லாவை நினைவு செய்யுங்கள். दुनिया की विनाश के लिए एक एटॉमिक बॉम्ब्स जाकर रहेगा. உலக அழிவுக்கு ஒரே ஒரு அணு ஆயுதம், ஒரு பாம்பு போட்டாலே போதுமானது. ஒன்றுமே இருக்காது, அப்படி எல்லாமே அழிஞ்சிடும். அந்த மாதிரி அழிவுக்கு சேனைகள் எல்லாம் தேவைப்படாது, கேப்டன் எல்லாம் தேவைப்படாது. இந்த காலத்தில் அந்த மாதிரி பாம்ப்ஸ் எல்லாமே தயாரிச்சிருக்கிறாங்க. எப்படி தயாரிச்சிருக்காங்களா? உட்கார்ந்த இடத்துலையே அமர்ந்து கொண்டே பாம்ஸை விட்டுடுவாங்க. ஸ்பாட்டுக்கெலாம் போகணுங்கிற அவசியம் இருக்காது, சேனைகளோடு போகணுங்கிற அவசியம் இருக்காது. சொல்லிட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா பாபா? அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பட்டனை தட்டி உலக அழிவை ஏற்படுத்துகிறாங்க. நீங்கள் மட்டும் என்ன சும்மாவா? நீங்கள் கூட உட்காந்துட்டே ராஜபாகியத்தை அடைகிறீங்க. அவரவர் இருந்த இடத்துலையே. அர்த்தம் என்ன? அவரவர் இருந்த இடத்துலையே நீங்களும் ராஜ்யத்தை அடைகின்றீர்கள். அவங்க இருந்த இடத்துல இருந்து கொண்டு எல்லாத்தையும் விநாசம் பண்ணுறாங்க, அழிக்கிறாங்க. நீங்கள் இருந்த இடத்துல இருந்து கொண்டு உங்களுடைய ராஜ்யத்தை அடைகிறீங்க. तुम्हारा ज्ञान और योग उनका मौत सामान ஈக்குவல் ஓ ஜாத்தா ஹே. நம்முடையது ஞானம் மற்றும் யோகம், இந்த ரெண்டு மூலமாக என்ன பண்ணுறோம்? ராஜ்யத்தை அடையிறோம். அவங்களுடையது மரணத்தை ஏற்படுத்துவதற்கான சாமான்கள், பொருட்கள் எல்லாம் வச்சு மரணத்தை உருவாக்குறாங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. பாபா சொல்றார், अब बाप कहते हैं व्यर्थ की बातें तुम नहीं सुनो. இப்போ பாபா சொல்கிறாங்க, வீணான விஷயத்தை கேட்காதீங்க. इसका चित्र बनाया है. வீண் விஷயத்தை கேட்க வேண்டாம் என்ற ஒரு சித்திரமானது, படமானது உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில்
குரங்கு பொம்மையை காட்டினாங்க. காதை பொத்திட்டு, கண்ணை பொத்திட்டு, வாயை பொத்திட்டு 3 குரங்கு பொம்மையை காட்டினாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லையா? இப்போ மனுஷனுடைய பொம்மையை அப்படி தான் காட்டுறாங்களாம். ஏனென்றால் மனிதன்தான் மனித தோற்றம், ஆனால் மனிதனுடைய நடத்தையெல்லாம் எப்படி இருக்கா? குரங்கு போல இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அதை ஒப்பிட்டு காட்டிட்டாங்களாம். மனுஷனும் குரங்கு மாதிரி தான் இருக்கிறான் அப்படின்னு காட்டிட்டாங்க. அபி தும் கிஸ்கி சேனாவோ, இப்பொழுது நீங்கள் யாருடைய எந்த சேனையை சேர்ந்தவர்கள்? ஷிவ் பாபாவுடைய சேனியாவோம். ஷிவ் பாபா என்ன பண்ணுறாரு? இந்த சேனிக்கு வந்ததுனால குரங்கு போல இருந்தவர்களை கோவிலுக்கு தகுதியானவராக பாபா ஆக்கி கொண்டிருக்கிறார். நேற்று வரைக்கும் குரங்கு, இன்னைக்கு யாரு? கோவிலுக்கு தகுதியான, பூஜிக்க தகுந்த ஆத்மாவாக பாபா ஆக்கி கொண்டிருக்கிறார். மற்றபடி குரங்கு பாலம் கட்டுச்சு, கடலில் அப்படிலாம் காட்டப்பட்டிருக்குது. எங்கே இருக்கிற விஷயத்த எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கற்பனையான கதைகளாகும். கபிபி கோய் பூச்சி சாஸ்திரக்கோ தும் மான்தியோ, எப்பொழுதாவது யாராவது உங்களிடம் கேட்கலாம், நீங்கள சாஸ்திரம்லாம் ஏற்றுக்க மாட்டீங்களா, சாஸ்திரத்தை நம்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம். போலோ வா, சொல்லுங்க. ஆஹா, சாஸ்திரத்தை நாங்கள் எப்படி ஏற்றுக்காமல் இருப்போம்? யார் சொன்னது? எல்லாரை விட அதிகமாக சாஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் கூட அவ்வளவா படிச்சிருக்க மாட்டீங்க சாஸ்திரங்களை, அவ்வளவு நாங்கள் படிச்சிருக்கிறோன்னு சொல்லுங்க. அரைக்கல்பமாக நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? நேற்று இன்னைக்கு படிக்கல, அரைக்கல்பமாக படிச்சிருக்கிறோம். சத்தியுகத்தில் சாஸ்திரங்கள், பக்தியினுடைய விஷயமெல்லாம் இருக்காது. बाबा சொல்றார், कफ्ता 15 दिन कोर्स ले, फिर आप सामान बनाने लग जाना चाहिए. ஒரு வார கோர்ஸ் கேளுங்க, 15 நாள் கூட நீங்கள் கோர்ஸ் எடுத்துக்கோங்க. முடிச்சுட்டு என்ன பண்ணணுமா? பிறரை தனக்கு சமான் ஆக்கக்கூடிய சேவையில் ஈடுபட வேண்டும். அவ்வளவு ஞானம் எப்பேற்பட்டது? சுலபமானது, சகஜமானது. பெரிய பெரிய நகரங்களில், கேபிட்டல் இடங்களெல்லாம் நீங்கள் முற்றுகையிடுங்க. மீன்ஸ் அங்கே போய் சேவா பண்ணுங்க. அங்கிருந்து சப்தமானது வெளிப்படும். படே ஆத்மி பிகர் கோய் கா ஆவாஸ் நிக்கல் ந சகே. பெரிய ஆள் இல்லாமல் பாபாவுடைய பிரத்யட்சத்தாவை நம்ம ஏற்படுத்த முடியாது. ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எல்லாருக்குமே ஈஸியாக இருக்குது. நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों पर रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिकाன मुख्यமான பாயிண்ட், ज्ञान और योग से अपनी बुद्धि को रिफाइन बनाना है. ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் தன்னுடைய புத்தியை தூய்மையானதாக ஆக்க வேண்டும். பாப்கோ பூல்னேக்கி பூல் கபினி கர்னியே. பாபாவை மறக்கக்கூடிய தவறை ஒருபொழுதும் செய்ய வேண்டாம். நாயகியாகி நாயகனை நினைவு செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், பந்தன் முக்தாகி தனக்கு சமன் ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். உயர்ந்த பதவி பெறுவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். புருஷார்த்தத்தில் ஒரு பொழுதும் மனசோர்வுடையவர்களாக ஆக வேண்டாம். वरदानम, 1 मिनट की एकाग्रता स्थिति द्वारा शक्तिशाली अनुभव कराने वाले एकांतवासी भव. ஒரு நிமிடத்தினுடைய ஏகாகிரதா ஸ்திதி மூலமாக சக்திசாலி அனுபவத்தை செய்ய வைக்கக்கூடிய ஏகாந்தவாசியாக ஆகுங்கள். एकांतवासी बनना अर्थात कोई भी एक शक्तिशाली स्थिति में स्थित होना है. ஏகாந்தவாசி ஆகுங்கன்னு சொன்னார் இல்லையா பாபா? ஆக ஏகாந்தவாசி ஆகுவதென்றாலே அர்த்தம்
ஏதாவது ஒரு சக்திசாலி ஸ்தித்தியில் நிலைத்து விட வேண்டும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன? ஏகாந்தவாசி ஆகுவது. நீங்கள் விதிரூப ஸ்தித்தில் நிலைத்து விடலாம், அல்லது லைட் மைட் ஹவுஸ் ஸ்தித்தில் நிலைத்திருக்கலாம், உலகத்துக்கு ஒளியும் சக்தி கொடுக்கக்கூடிய ஸ்தித்தில் நிலைத்திருக்கலாம், ஃபரிஸ்தா ஸ்தித்தியில் நிலைத்திருக்கலாம், அவ்விக்த ஸ்தித்தியினுடைய அனுபவத்தை செய்யலாம். ஏதாவது ஒரு ஸ்தித்தியில் நிலைத்திருந்து அனுபவத்தை செய்ய வைங்க. இப்படி பல ஸ்திதி மூலமாக அவ்விக்த ஸ்தித்தினுடைய அனுபவத்தை செய்ய வைங்க. एक सेकंड व एक मिनट भी अगर स्थिति में एकाग्र हो स्थित हो जाओ तो स्वयं को और अन्य आत्मा को बहुत लाभ दे सकते हो. ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க பாபா. ஒரு செகண்ட் அல்லது ஒரு நிமிடம் ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்தித்தியில் ஒரு நிலைப்பட்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் தனக்கும் மற்ற ஆத்மாக்களுக்கும் மிகுந்த லாபத்தை கொடுக்க முடியும். அவ்வளவு பலன் அந்த ஸ்திதி மூலமாக தனக்கும் கிடைக்கிறது, பிறருக்கும் கிடைக்கிறது. சிர்ஃப் இஸ்கி ப்ராக்டிஸ் சாயே. இதுக்கு ப்ராக்டிஸ் மட்டும்தான் வேணும். ஸ்லோகன். ब्रह्मचारी वह है जिसकी हर संकल्प हर बोल में पवित्रता का वाइब्रेशन समाया हुआ हो. பிரம்மாச்சாரி யாரென்றாலே யாருடைய ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு சொல்லில் தூய்மையினுடைய வைப்ரேஷன் ஆனது நிறைந்திருக்கிறது, அவர்களைத்தான் பிரம்மாச்சாரி என்று சொல்லப்படுகிறது. நல்லது. பாபா இன்றைக்கு பாப சமான் கருணை உள்ளம் உடையவராகவும் கல்யாணக்காரி குழந்தைகளாகவும் ஆகுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஓம் சாந்தி. இன்றைய பரோபகாரி பாவனை கொண்டு வருவதற்கான, அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்வதற்கான अव्यक्त इशारा. ब्रह्मा बाप ने बच्चों को मालिक बनाया और स्वयं को सेवादारी के रूप में रखा. பிரம்மா பாபா தன்னை சேவாதாரியாகவும் குழந்தைகளை எஜமானர்களாகவும் வைத்திருந்தார். மாலிக் பன்கா மான் பி தியா, ஷான் பி தியா, நாம் பி தியா. குழந்தைகள்தான் எஜமானர் என்ற பெயரையும் கொடுத்தார், புகழையும் கொடுத்தார், மரியாதையும் கொடுத்தார். கபி அப்னா நாம் நஹி கியா மேரே பச்சே. ஒருபோதும் தனது பெயரை முன்வைக்கவில்லை, தன்னுடைய குழந்தைகளையே முன்வைத்தார். तो जैसा बाप ने नाम मान शान सबका त्याग किया, परोपकार किया, स्वयं का सुख बच्चों के सुख में समझा. எப்படி பிரம்மா பாபா பெயர் புகழ் மரியாதை அனைத்தையும் தியாகம் செய்தார், அபகாரம் செய்பவர்களுக்கும் நன்மை செய்தார், குழந்தைகளுடைய சுகத்தினையே தன் சுகமாக நினைத்தார். बच्चों की विस्मृति का कारण दुख का अनुभव सो अपना दुख समझा. குழந்தைகளுடைய மறதிக்கான காரணம் அந்த துக்கத்தினுடைய அனுபவத்தை கூட பிரம்மா பாபா தன்னுடைய துக்கமாக புரிந்து கொண்டார். ऐसे फॉलो फादर कर परोपकार की भावना से संपन्न बनो, तब विश्व कल्याण का कार्य संपन्न होगा. அதே போன்று நாமும் பிரம்மா பாபாவை பின்பற்றி அபகாரம் செய்பவர்களுக்கும் நன்மை செய்யும் பாவனையினால் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலக நன்மைக்கான காரியம் நிறைவு பெறும். ஓம் சாந்தி.
அழகு